Hi students, நம்ம வந்துட்டு யூனிட் நம்பர் 14 ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, சால்ட்னா என்னன்னு பார்த்துட்டு ஆசிடோட சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆசிடோட கிளாஸிஃபிகேஷன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட யூசஸ் அண்ட் அக்வாரிஜியா அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 163 இருக்குது. Classification of acids. Acids are classified in different ways as given below. So acids வந்து நம்ம different waysல classify பண்ணலாம். ஃபஸ்ட்டு எதை பேஸ் பண்ணினா அதோட சோர்ஸை பேஸ் பண்ணி அந்த ஆசிட் வந்துட்டு எங்கிருந்து கிடைக்குதுங்கிறத பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் their சோர்ஸ். செகண்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் their பேசிசிட்டி. ஸோ அதோட பேசிசிட்டியை பேஸ் பண்ணி செகண்ட் கிளாஸிஃபிகேஷன். தேர்டு கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணினா பேஸ்டு ஆன் தேர் அயனைசேஷன், அதாவது வாட்டரில் வந்துட்டு அது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகுதா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி தேர்ட் கிளாஸிஃபிகேஷன். ஃபோர்த்து கிளாஸிஃபிகேஷன் என்ன, பேஸ்ட் ஆன் தேர் கான்சன்ட்ரேஷன், அதாவது வந்துட்டு அந்த ஆசிடில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் லெவலை பேஸ் பண்ணி ஃபோர்த்தாக வந்துட்டு அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது இப்படி தான் வந்துட்டு ஆசிடை வந்துட்டு 4 ஃபினோமினனை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேஸ்ட் ஆன் தேர் சோர்ஸ், அதோட சோர்ஸை பேஸ் பண்ணி ஆசிட் வந்துட்டு என்னவா கிளாஸிஃபை ஆகுதுன்னா ரெண்டாக கிளாஸிஃபை, அதாவது ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆசிட்ஸ் வந்துட்டு அதோட சோர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை ஆகுது. ஸோ ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா என்னென்னா ஆசிட் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ஆர்கானிக் ஆசிட். ஸோ ஆசிட் அதாவது பிளான்ட்ல, அதாவது ஒரு லிவிங் திங்கில் ஒரு ஆசிட் வந்து இருக்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஆர்கானிக் ஆசிட்னு பார்க்கும்போது ஆசிட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் ஆசிட் ஆர் மினரல் ஆசிட். ஸோ இன்ஆர்கானிக் ஆசிடுங்கும் போது அந்த ஆசிட் எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ராக்ஸ்லேருந்தும் மினரல்ஸ்லேருந்தும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இன்ஆர்கானிக் ஆசிட்னு சொல்கிறோம், இல்லாட்டி மினரல் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஆர்கானிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், அதெல்லாம் வந்துட்டு இந்த இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தேர் சோர்ஸஸ்னு பார்க்கும்போது ஆர்கானிக் ஆசிட் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட்னு பிரிக்கிறாங்க. ஆர்கானிக் ஆசிட் இஸ் நத்திங் பட் ஆசிட் ப்ரெசன்ட் இன் லிவிங் திங்ஸில் இருக்கக்கூடிய ஆசிடோட ப்ரெசன்ஸை தான் நம்ம வந்துட்டு ஆர்கானிக் ஆசிட்னு சொல்கிறோம். இன்ஆர்கானிக் ஆசிட்னு பார்க்கும்போது ஆசிட்ஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் மினரல் ஆசிட்ஸ். ஸோ ஆசிட்ஸ் வந்துட்டு ராக்ஸ்லேயும் மினரல்ஸ்லேயும் இருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அதைத்தான் நம்ம வந்துட்டு இன்ஆர்கானிக் ஆசிட் இல்லாட்டி மினரல் ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு நைட்ரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லாம் இதுக்கு தான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் தேர் பேசிசிட்டி, அதாவது அதோட பேசிசிட்டியை பேஸ் பண்ணி அது என்னவா கிளாஸிஃபை ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு மோனோபேசிக் ஆசிட், acid that contain only one replaceable hydrogen atom per molecule is called monobasic acid. ஒரு மாலிக்யூலில் ஒரே ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இட் கிவ்ஸ் 1 hydrogen ion per molecule of the acid in a solution. ஸோ இது என்ன கொடுக்கும், ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயன் தான் கொடுக்கும். ஒவ்வொரு மாலிக்யூல் ஒரு ஆசிடில் இருக்கக்கூடிய ஆசிட் சொல்யூஷன் இருக்க ஒவ்வொரு மாலிக்யூல்லையும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு HCl, HNO3, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும். So mono acid is nothing but the acid contain only one replaceable hydrogen atom per molecule is called monobasic acid. So ஒரு மாலிக்யூலில் ஒரே ஒரு replaceable hydrogen atom மட்டும்தான் இருக்கும், அதைத்தான் நம்ம வந்துட்டு மோனோபேசிக் ஆசிட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைபேசிக். ஸோ டைனா தெரியும் 2. ஸோ டைபேசிக்னு பார்க்கும்போது an acid which gives 2 hydrogen ions per molecule of acid in a solution. ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய ஆசிடில் இருக்கக்கூடிய மாலிக்யூலில் வந்துட்டு 2 ஹைட்ரஜன் அயன் இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டைபேசிக் ஆசிட்ங்கிறோம். ஸோ ஆசிட் விச் கிவ்ஸ் 2 hydrogen ions per molecule of the acid in a solution is called as dibasic acidங்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் H2SO4, H2CO3 வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. So இதை based on their basicity base பண்ணி first monobasic acid, second one is dibasic acid, third one is
tribasic acid. So tribasicனாலே 3. An acid which gives 3 hydrogen ions per molecule of the acid in a solution. ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய ஆசிடில் இருக்கக்கூடிய மாலிக்யூல் ஒரு மாலிக்யூலில் 3 ஹைட்ரஜன் அயன் இருந்தால் அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ட்ரைபேசிக் ஆசிட்ங்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் H3PO4 அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த பேசிசிட்டியை பேஸ் பண்ணி ஆசிட்ஸ் வந்துட்டு 3ஆக கிளாஸிஃபை ஆகுது. மோனோபேசிக் ஆசிட், டைபேசிக் ஆசிட் அண்ட் ட்ரைபேசிக் ஆசிட்னு. மோனோபேசிக் ஆசிட் இஸ் நத்திங் பட் ஒரு மாலிக்யூலில் ஒரே ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் அது மோனோபேசிக். அதே மாலிக்யூலில் 2 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் அயன் இருந்தால் அது டைபேசிக் ஆசிட். அதே மாலிக்யூலில் 3 ஹைட்ரஜன் அயன் இருந்தால் அது வந்துட்டு ட்ரைபேசிக் ஆசிட். ஸோ இதான் செகண்ட் கிளாஸிஃபிகேஷன். தேர்டு எதை பேஸ் பண்ணால் அயனைசேஷன், அதாவது வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு அந்த ஆசிட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகுதா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதான் தேர்டு கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். ஆசிட் கெட்ஸ் அயனைஸ்ட் இன் வாட்டர் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி. ஸோ ஆசிட் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவோ பார்ஷியலாகவோ அயனைஸ் ஆகிடும். பேஸ்ட் ஆன் த எக்ஸ்டென்ட் ஆஃப் அயனைசேஷன் ஆசிட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் பிலோ. ஸோ அது எவ்வளோ தூரம் வந்துட்டு அயனைஸ் ஆகுது ஆசிடில் அப்படிங்கிறத வச்சு வாட்டரில் அயனைஸ் ஆகுதுங்கிறத வச்சு இந்த ஆசிடை வந்துட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னா ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்னால் என்னென்னா தீஸ் ஆர் த ஆசிட் தட் அயனைஸ் கம்ப்ளீட்லி இன் வாட்டர். எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இந்த ஆசிட்ஸ்லாம் என்னென்னா வாட்டரில் கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆயிரும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்ட்ராங் ஆசிடுங்கிறோம். வீக் ஆசிட் அப்படின்னா இந்த ஆசிட் வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு இதாகிடாது, அயனைஸ் ஆகிடாது, பார்ஷியல் பாதியாக வந்துட்டு அயனைஸ் ஆகும். அதைத்தான் வந்துட்டு வீக் ஆசிட்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் த ஆசிட் தட் அயனைஸ் பார்ஷியலி இன் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அயனைசேஷன் பார்க்கும்போது ஒரு ஆசிட் வந்துட்டு அந்த வாட்டரில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகுதா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஆசிட். ஸோ ஸ்ட்ராங் ஆசிடுங்கிறது வந்துட்டு அந்த வாட்டரில் கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆயிரும். வீக் ஆசிட் அப்படிங்கிறது வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு பார்ஷியலாக கம்பைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணினா அதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி, அதாவது கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், டைல்யூட் ஆசிட்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் இட் ஹேஸ் ரிலேட்டிவ்லி வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் டிசால்வ் இன் எ சால்வெண்ட். ஸோ இது என்னென்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு சால்வெண்ட்டில் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆசிடை வந்துட்டு டிசால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். டைல்யூட் ஆசிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சால்வெண்ட்டில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் அந்த ஆசிடை வந்துட்டு டிசால்வ் பண்ணுவாங்க. அதைத்தான் டைல்யூட் ஆசிட் அப்படிங்கிறோம். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட் அப்படின்னு பார்க்கும்போது ஆசிடை வந்துட்டு 4 பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேஸ்டு ஆன் ஆர் சோர்சஸ். ஸோ சோர்ஸஸை பேஸ் பண்ணி, நெக்ஸ்ட்டு அதோட பெசிசிட்டியை பேஸ் பண்ணி, நெக்ஸ்ட்டு அதோட அயனைசேஷன் அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன். ஸோ சோர்ஸஸை பேஸ் பண்ணின்னு பார்க்கும்போது ஆர்கானிக் ஆசிட் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட்னு இருக்குது. பெசிசிட்டியை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 3, அதாவது மோனோஅட்டாமிக், மோனோபேசிக், டைபேசிக் அண்ட் ட்ரைபேசிக்னு 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு அயனைசேஷன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட்னு இருக்குது. கான்சன்ட்ரேஷனை பார்க்கும்போது கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், டைல்யூட் ஆசிட் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ். இந்த ஆசிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன? தே ஹாவ் சோர் டேஸ்ட். ஸோ அது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஆசிட்க்கு என்ன டேஸ்ட் இருக்கும்? ஒரு சோர் டேஸ்ட் வந்துட்டு இருக்கும். Their aqueous solution conduct electricity since they contain ions. ஸோ இந்த ஆசிடோட aqueous சொல்யூஷன்லாம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஏன்னா அதில் வந்துட்டு அயன்ஸ் வந்து இருக்கிறனால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் டு ரெட். அதாவது ஆசிட் வந்துட்டு லிட்மஸ் ப்ளூ லிட்மஸ்ன்ட்டு ரெட் லிட்மஸ்க்கு மாற்றும். ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் டு கிவ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இந்த ஆசிட் வந்துட்டு ஆக்டிவான மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது அது என்ன கொடுக்குது? ஹைட்ரஜன் கேஸை வந்துட்டு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சோர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஆசிடோட ஆசிட் வந்துட்டு ஒரு அக்வைஸ் சொல்யூஷன் இருக்கும்போது இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஏன்னா அதில் வந்துட்டு அயன்ஸ் இருக்கும். ஸோ ஆசிட் வந்துட்டு லிட்மஸ் ப்ளூ லிட்மஸ்லேருந்து ரெட் லிட்மஸாக மாற்றுது. நெக்ஸ்ட்டு ஆசிட் வந்துட்டு ஆக்டிவ் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட். 5th பாயிண்ட் என்னென்னா ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல் கார்பனேட் அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ஆசிட் வந்துட்டு கார்பனேட் கூடயும்
ஹைட்ரஜன் கார்பனேட் கூடயும் ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு நமக்கு தருது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி. சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள், ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டாலிக் ஆக்சைட் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ இந்த ஆசிட் வந்துட்டு இந்த மெட்டாலிக் ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி வாட்டரையும் சால்ட்டையும் வந்துட்டு தருது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதான் வந்துட்டு சிக்ஸ்த்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். செவன்த்து பார்க்கும்போது ஆசிட் ரியாக்ட் வித் பேசஸ் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேஸ். ஸோ இந்த ஆசிட் வந்துட்டு இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வந்துட்டு ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன தருதுன்னா சால்ட், அதாவது சோடியம் குளோரைடையும் வாட்டரையும் நமக்கு வந்துட்டு தருது அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்னு பார்க்கும்போது இதுக்கு வந்துட்டு ஒரு சோர் டேஸ்ட் இருக்குது. ஸோ அக்வயஸ் சொல்யூஷன் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், ஏன்னா அது வந்துட்டு அயன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆசிட் வந்துட்டு ப்ளூ லிட்மஸை வந்துட்டு ரெட் லிட்மஸாக மாற்றுது. நெக்ஸ்ட்டு ஆசிட் வந்துட்டு ஆக்டிவ் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. ஸோ அதே மாதிரி ஆசிட் வந்துட்டு கார்பனேட் மெட்டல் கார்பனேட் கூடயும் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஆசிட் வந்துட்டு மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு சால்ட்டையும் வாட்டரையும் கொடுக்குது. ஸோ அதே மாதிரி ஆசிட் வந்துட்டு பேசஸ் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு சால்ட்டையும் வாட்டரையும் தருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆசிட்ஸோட யூசஸ் என்ன? சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கால்ட் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடை தான் நம்ம வந்துட்டு கெமிக்கலோட கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெனி அதர் காம்பவுண்ட்ஸ். அதாவது இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை வந்துட்டு நிறைய காம்பனன்ட்ஸோட ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் கார் பேட்ரிஸ் ஆல்சோ. ஸோ காரில் இருக்கக்கூடிய பேட்ரிஸ்லேயும் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன சொல்கிறோம், கெமிக்கல்ஸோட கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் அஸ் அ க்ளீனிங் ஏஜென்ட் இன் டாய்லெட்ஸ். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீனிங் ஏஜென்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. சிட்ரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஃபர்வெசன்ட் சால்ட்ஸ் அண்ட் ஆஸ் எ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இந்த சிட்ரிக் ஆசிடை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதோட சால்ட் ப்ரிப்பரேஷன்லையும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நைட்ரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், டைஸ், பெயிண்ட்ஸ் அண்ட் ட்ரக். ஸோ நைட்ரிக் ஆசிடை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்டிலைசர்ஸில், டைஸில், பெயிண்ட் அண்ட் ட்ரக். ஸோ இதோட மேனுஃபேக்சரிங்கில் எல்லாமே வந்துட்டு இந்த நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆக்சாலிக் ஆசிட் இஸ் யூஸ்டு டு க்ளீன் அயன் அண்ட் மேக்னீஸ் டெபாசிட்ஸ் ஃப்ரம் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ். ஸோ ஆக்சாலிக் ஆசிட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏதாச்சும் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு அயன் அண்ட் மேக்னீஸ் டெபாசிட் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ப்ளீச் ஃபார் வுட் அண்ட் ரிமூவிங் பிளாக் ஸ்டெயின்ஸ். ஸோ வுட்டை வந்துட்டு ப்ளீச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிளாக் ஸ்டெயின்ஸ்லாம் சின்ன சின்ன பிளாக்காக டாட்ஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஆக்சாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. கார்போனிக் ஆசிட் யூஸ்ட் இன் ஏரேட்டட் ட்ரிங்க். ஸோ நம்மளோட ஏரேட்டட் ட்ரிங்க், அதாவது ஃபேண்டா, மிரண்டா, கோக், பெப்சி, இந்த எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த கார்போனிக் ஆசிட் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டட்டாரிக் ஆசிட் இஸ் எ கான்ஸ்டியூண்ட் ஆஃப் பேக்கிங் பவுடர். ஸோ பேக்கிங் பவுடரோட ஒரு கான்ஸ்டியூண்ட் தான் வந்துட்டு டட்டாரிக் ஆசிட். ஸோ அந்த இதில் வந்துட்டு இந்த டட்டாரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ யூசஸ் ஆஃப் ஆசிட்னு பார்க்கும்போது ஆசிடோட கிங்கு யார், சல்ஃபியூரிக் ஆசிட். ஏன்னா வந்துட்டு அது எல்லா காம்பனன்ட்ஸோட ப்ரிப்ரேஷன்லேயும் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய பேட்ரிஸ்லேயும் வந்துட்டு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு டாய்லெட் க்ளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. சிட்ரிக் ஆசிட் வந்துட்டு ஒரு ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். நைட்ரிக் ஆசிட் வந்துட்டு ஃபெர்டிலைசர், டை, பெயிண்ட், ட்ரக் இதோட மேனுஃபேக்சரிங் யூஸ் ஆகுது. ஆக்சாலிக் ஆசிட் வந்துட்டு அயன் அண்ட் மேக்னீஸ் டெபாசிட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கார்போனிக் ஆசிட் வந்துட்டு நம்மளோட ட்ரிங்க்ஸ், நம்ம குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டட்டாரிக் ஆசிட் வந்துட்டு பேக்கிங் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்வா ரீஜி அப்படின்னா என்னென்னா, we know that metals like gold and silver are not react with either hydrochloric acid or the nitric acid. நமக்கு தெரியும் கோல்டும் சில்வரும் வந்துட்டு எது கூடயும் வந்துட்டு ரியாக்ட் பண்ணாது. அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாகவும் இருந்தாலும் சரி, இல்லை நைட்ரிக் ஆசிட் இருந்தாலும் சரி. பட் த மிக்சர் ஆஃப் தீஸ் டூ ஆசிட்ஸ் கேன் டிசால்வ் த கோல்டு. ஆனால் வந்துட்டு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிடோட மிக்சர் வந்துட்டு கோல்டை வந்துட்டு டிசால்வ் பண்ணும்.
அந்த மிக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா aqua regia அப்படின்னு சொல்கிறோம். This mixture is called aqua regia. It has a mixture of hydrochloric acid and nitric acid prepared optimally in molar ratio of 3:1. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் நைட்ரிக் ஆசிடையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. எவ்வளோ ரேஷியோனா 3:1 ரேஷியோவில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் அண்ட் எல்லோ ஆரஞ்சு ஃபியூமிங் லிக்விட். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு எல்லோயிஷ் கலர், எல்லோவும் இல்லாமல் ஆரஞ்சு கலரும் இல்லாமல் இருக்கும். அது வந்துட்டு ஒரு ஃபியூமிங் லிக்விட், அது வந்து இந்த பபிள்ஸ் வந்துட்டு நுரம் வந்துட்டே இருக்கும். It is highly corrosive liquid able to attack gold and other substances. இது வந்துட்டு ரொம்பவே கொரோசிவான லிக்விடு. ஸோ இது வந்துட்டு கோல்டு அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸை ஈஸியாக வந்துட்டு அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட கெமிக்கல் ஃபார்முலா வந்துட்டு 3HCl + HNO3, அதாவது 3% ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் 1% ஆஃப் நைட்ரிக் ஆசிட். நெக்ஸ்ட் இதோட மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் அண்ட் solubility in water. The term aqua regia is a Latin phrase meaning king's water. This name reflects the ability of aqua regia to dissolve the noble metals such as gold, platinum and palladium. ஸோ இந்த aqua regia அப்படிங்கிற நேம் வந்துட்டு எங்கேருந்து வந்ததுன்னா லாட்டின் ஃப்ரேஸ்லேருந்து வந்ததுன்னு மீனிங் என்னென்னா கிங்ஸ் வாட்டர் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இந்த நேம் வந்துட்டு என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா இந்த aqua regia வந்துட்டு ஒரு நார்மல் மெட்டல்ஸை வந்துட்டு டிசால்வ் பண்ணுது, அதாவது கோல்டு, பிளாட்டினம், பலேடியம். ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டிசால்வ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லி தான் அந்த நேம் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த aqua regiaயோட யூசன்ஸ் என்னென்னா இட் இஸ் யூஸ் சீஃப்லி டு டிசால்வ் மெட்டல்ஸ் சச் அஸ் கோல்டு அண்ட் பிளாட்டினம். ஸோ கோல்டையும் பிளாட்டினியத்தையும் டிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி க்ளீனிங் அண்ட் ரிஃபைனிங், அதாவது வந்துட்டு கோல்டை வந்துட்டு க்ளீன் பண்ணுறக்கும் ரிஃபைன் பண்ணுறக்கும் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ aqua regiaங்கிறது வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் HNO நைட்ரிக் ஆசிடோட மிக்சர் தான் வந்துட்டு aqua regia. ஸோ இதோட வந்துட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸ் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ஆசிடோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம், நெக்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட யூசஸ் அண்ட் ஃபைனலாக aqua regiaனா என்னென்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு பேசஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.